இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்ன அறிவிப்புகள் என்பதை பற்றியும், பிஎம் கிசான் 19வது தவணை பணம் எப்போது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்பதை பற்றியும், இது மட்டும் இல்லாமல் இதற்கான பெனிஃபிஷ் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎம் கிசான் சம்மன் நிதின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி அண்ட் அவைல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பெண்டிங் இன்ஸ்டால்மெண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணி உங்களுக்கு இதுவரை தவணை பணம் ஏதாச்சும் வராமல் பெண்டிங்கில் இருந்தால் அது வந்து நீங்கள் பெற முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 5 விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய எலிஜிபிலிட்டி நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அடுத்தது எல்லாம் நெசசரியான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் சென்டரில் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுடைய இகேஒய்சி ஸ்டேட்டஸை வந்து ரெகுலராக செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஃபினிஷ் ஆகிடுச்சின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு, ஃபைனல் ஆன பிறகு நீங்கள் செக் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கான பிஎம் கிசான் 19வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசான் 19வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இதற்கான பெனிஃபிஷ் லிஸ்ட் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த பணம் பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் சொல்லிவிட்டு பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். சப் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ செலக்ட் பண்ணுங்கள். அது செலக்ட் பண்ண பிறகு உங்களோட பிளாக் வில்லேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மருடைய நேம், ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பெனிஃபிஷ் லிஸ்ட்டில் உங்களுக்கு நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். நேம் இல்லைனா நெக்ஸ்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இதற்கான லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வராதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இகேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். இதுதான் தற்போதைய முக்கிய தகவல். இந்த மெத்தடை பயன்படுத்தி பெனிஃபிஷ் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கானு சொல்லி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.